எல்லாருக்கும் வணக்கங்க. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொப்பரை தொழில் பண்ணுறதுக்காக கேட்டே இருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொப்பரை தொழில் பண்ணுறதுக்கான சரியான நேரங்க. அதுக்கான தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கொப்பரை தொழில் பண்ணலான்னு இருக்கவங்க, வேலைக்கு போயிட்டே தொழில் பண்ணலாங்க. பார்ட் டைமாக பண்ணலாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேலையை விட்டுட்டு முழு நேரமாக கொப்பரை தொழில் பண்ணணுங்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி சோலார் ட்ரையர் அனுப்பிச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி சோலார் ட்ரையரை அமைச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காயை வாங்கி கொடுத்துட்டு ஒரு 2 ஆள் கிராமத்துலையோ இல்லை நீங்கள் இருக்கிற பகுதியிலையோ 2 ஆள் கிடச்சாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு உடச்சி போட்டிருப்பாங்க. நீங்கள் கரெக்டான தேங்காய் மட்டும் தேர்வு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, வேலை பாட்டுக்கு வேலை நடக்கும். நீங்கள் வேலைக்கு போயிட்டு தொழில் பண்ணலாங்க. இந்த சோலார் ட்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 20க்கு 50ங்க. 20க்கு 50 அமைச்சிங்கன்னா, 20க்கு 50 சைஸ் வந்து அமைச்சிங்கன்னா ஒரு 1000 சதுரடிங்க. 1000 சதுரடியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 தேங்காய் வந்து உடச்சி போடலாங்க. 4000 தேங்காய் உடச்சி போட்டாங்க. உங்களுக்கு கொப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ கிடைக்குங்க. ஒரு 6 நாளைக்கு ஒரு பேட்ச்னு வச்சுக்கலாங்க. ஒரு 6 நாளைக்கு ஒரு பேட்ச்னு வச்சாங்க கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 4 பேட்சுங்க. அப்போ ஒரு 2000 கிலோங்க. 2000 கிலோவுக்கு ஒரு 10லேருந்து 15 ரூபா கிடைச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா கிடைக்குங்க. 20,000லேருந்து 30,000 நீங்கள் சம்பாதிக்கலாங்க. நீங்கள் ட்ரையர் செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு 1000 சதுரடி போட்டிங்கன்னா, ஒரு சதுரடிக்கு நாங்கள் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களே சொந்தமாக ஃபேப்ரிகேட்டர் வச்சு போட்டோம். ஒரு 125 ரூபா ஆச்சுங்க. அப்போ 1,4 லட்ச ரூபா. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் வைக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வச்சுருக்கோம். உள்ள ஒரு பேட்டரி வச்சுருக்கோங்க. நீங்கள் வந்து என்னென்னா எக்ஸாஸ்ட், அதாவது முழு கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேங்காயை போடும்போது எக்ஸாஸ்ட் வச்சா என்ன பண்ணுன்னா, நைட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுடக்காற்று இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சையாக உடச்சி போட்டிருந்தோம்னா, பச்சையாக உடச்சி தேங்காய் போட்டிருக்கும்போது என்ன ஆகுனாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சையெல்லாம் அப்படியே ஆவியாகுங்க. ஆவியாகும்போது என்ன ஆகுன்னா, அது எக்ஸாஸ்ட் கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரில் வந்து தண்ணி போய் நிற்காமல் இருக்கும். அப்போ தண்ணி நின்று மறுபடியும் கொப்பரையில் சொட்டுச்சுன்னா மறுபடியும் குவாலிட்டி வந்து டேமேஜஸாக இருக்கும், இல்லை ஃபங்கஸ் வரக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்ஸாஸ்ட் ஃபேன் ரொம்ப முக்கியங்க. இந்த செட்டப்பை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, பார்ட் டைமாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு நீங்கள் ஒரு 30,000 சம்பாதிக்கலாம். வேலைக்கு போயிட்டே பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நேரடியாக இருந்துட்டு இதையே பார்த்துட்டு இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஊர் பகுதியில் தேங்காய் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, விவசாயிகளும் தேங்காய் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு போய் தேங்காய் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு 4 பேர் லிங்க் ஆகி எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் பண்ணலாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன, பார்ட் டைமாகவே நீங்கள் வந்து சுலபமாக சம்பாதிக்கலாங்க. அப்புறம் வளர நீங்கள் வளர்த்திக்கலாங்க. தேவையும் அதிகமாக இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்களில் வந்து கரூர், வெள்ளைக்கோயில், காங்கேயம் இந்த மாதிரி நேரடியாக விற்கலாம் நீங்கள் கொப்பரையை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே விற்கலாம். பெருந்துறை மாதிரி ஈரோடு மாதிரி ஊர்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்டத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குங்க. ஒழுங்குமுறை விற்பனை கூடலாம் இருக்குங்க. அங்கேயும் நீங்கள் நேரடியாக விற்கலாங்க. அதனால் தேங்காய் கொப்பரை உற்பத்திக்கு இது சரியான நேரம். ஆனால் பார்ட் டைமாக பண்ணுங்கள், குறைந்த முதலீட்டில் பண்ணுங்கள். ட்ரையருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் வாங்கினோம்னா முதிர்ச்சியான தேங்காய்ங்க. அதாவது மரத்துலேருந்து நீங்கள் மரமேறி வச்சு போட்டாலும் சரி, பழுத்து விழுந்த கொலையாக மட்டும் போடுங்க. நல்லா முத்துன தேங்காய் மட்டும் போடுங்க. இல்லைனா விழுந்த தேங்காய் மட்டும் வாங்குங்க. இதுதான் அவுட்புட் வரும், குவாலிட்டியும் நல்லா வருங்க. அப்போ முதிர்ச்சியான தேங்காய் தேர்வு ரொம்ப முக்கியம். இது எங்கள் பதிவில் நிறைய பதிவில் சொல்லிகிட்டே இருக்குங்க. நீங்கள் தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. இளங்காய் போட்டிங்கன்னா அவுட்புட் வராது, ஃபங்கஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே வந்து இந்த மாதிரி முதிர்ச்சியான தேங்காய் போட்டிங்கன்னா சீக்கிரமாக காயும். அந்த 5 நாள் 6 நாளுங்கிறது வாரத்துக்கு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. 4 சைக்கிள் சொன்னோம்ல, 4 சைக்கிளில் முதிர்ச்சியான காய் போட்டிங்கன்னா 5 சைக்கிளாக கூட மாற்றலாம், 6 சைக்கிளாக கூட மாற்றலாங்க. அதாவது நான் சொல்கிறது கொப்பரை காஞ்சி வருதுங்க. அதனால் முதிர்ச்சியான காயை தேர்வு செஞ்சிங்கன்னா கொப்பரையோட குவாலிட்டி நல்லா வரும், அவுட்புட் நல்லா வரும், சீக்கிரமாக காஞ்சி வரும், டைமிங் மிச்சமாகும். அதனால் கொப்பரை தொழிலுக்கு முதிர்ச்சியான காய் பெஸ்ட்டுங்க. அப்போ முதிர்ச்சியான காய் வந்து உடச்சி போட்டால் எப்படிக்கும் நாங்கள் ட்ரையருக்குள்ளே காட்டுறேங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையருங்க ரொம்ப முக்கியமானது. 2வது முதிர்ச்சியான காய்ங்க. காம்ப்ரமைஸாக ஆகாதீங்க. நீங்கள் தோட்டத்துக்காரங்கிட்டே போய் போட்டாலும் அதாவது முத்தின காய் தான் போடணுங்க. அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் இந்த கொப்பரை தொழிலில் சக்ஸஸ் பண்ண முடியுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது முதிர்ச்சியான தேங்காய் வந்து உடச்சி போட்ட கொப்பரைங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ குவாலிட்டியாக, பருப்பில் எவ்வளோ மந்தமாக, எவ்வளோ தரமாக, எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். முதிர்ச்சியான தேங்காயிலேருந்து வந்த கொப்பரை இப்படி தான் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 53 கிலோ உடச்சி போடுதுங்க. ஏன்னா பார்ட்டாக வந்ததுங்க. இது ஒரு விவசாயி இருந்து வந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 கிலோ உடச்சி போடுதுங்க. எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாமே முதிர்ச்சியான காய்ங்க. முதிர்ச்சியான காயாக இருக்கனால தோட்டி விட்டு நல்லா பிரிஞ்சு வருங்க. அடுத்த பேட்சுங்க ஒரு 45 கிலோ உடச்சி போட்டு காட்டுறேங்க. இது வந்து ஒரு விவசாயி கொண்டு வந்து தேங்காய்ங்க. 45 கிலோ உடச்சி போடுதுங்க. பருப்பு பாருங்கள் எவ்வளோ மந்தமாக இருக்குது பாருங்கள். முத்துன காயாக இருந்தால் இவ்வளோ சூப்பராக வருங்க நமக்கு பருப்பு. அப்போ என்னென்னா அவுட்புட் வருங்க. அவுட்புட் வரும், சீக்கிரமாக காஞ்சி வரும், தோட்டி விட்டு பிரிஞ்சு வரும், வேலை கம்மியாகுங்க. இப்போ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா தோண்டும் போது ஈஸியாக வந்துருங்க, சீக்கிரமாக தோண்டலுங்க. அதே வந்து நீங்கள் இளங்காய் போட்டிங்கன்னா அவுட்டுன்னு வராது பாருங்கள். அதுலேயே பாருங்கள், இது ஒன்று பாருங்கள், அதுலேயே இது ஒன்று பாருங்கள், இளங்காய்ங்க. முத்துன காய்க்கு இளங்காய்க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு மெஜாரிட்டியாக முத்துன காய் தாங்க. அப்போ முத்துன காய் தான் சூப்பராக இருக்கும் நம்ம கொப்பரை உற்பத்திங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து இளங்காய் வந்து நம்ம விவசாயிகிட்ட வாங்கிட்டு வந்து காட்டுறேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இளங்காய்ங்க. தெரியுதுங்களா? இளங்காய் எப்படி இருக்குதுன்னு தெரியுதுங்களா? பாருங்கள், இளங்காய் போட்டது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபங்கஸ் சொந்தமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இளங்காயோட தேங்காய் கொப்பரைங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஆயிலுக்கு, சோப்புக்கு தான் பயன்படுத்தணுங்க. இதில் பாருங்கள் எத்தனை ஃபங்கஸ் வந்ததெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இளங்காய்ங்க. இளங்காயில்
ஆன டேமேஜஸ் பிரச்சனைலாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தர 3ஆம் தர கொப்பரைக்கு தான் ஆகுங்க. அப்போ இளங்காயை வந்து வாங்கிடவே கூடாதுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். இளங்காயை வந்து கொப்பரை உற்பத்திக்கு ஆகவே ஆகாதுங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ வந்தால் பரவாயில்லைங்க. ஆனால் நம்ம போய் ரிஸ்க் எடுத்து லாஸ் ஆகக்கூடாதுங்க. கவனமாக இருங்க. அப்போ முத்தினக்காய் தான் முத்தினக்காய் தான் சூப்பரான கொப்பரையாக வருங்க. அடுத்ததாக தேங்காய் தொட்டிங்க. இன்றைக்கி தொட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் மார்க்கெட் 31 ரூபா 31 ரூபா இருக்குதுங்க. அதனால் நம்ம இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோ சேர்ந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து 29 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. தேங்காய் தொட்டி நம்ம வித்தரலாங்க. வேஸ்டேஜ் இல்லாமல் தேங்காய் தொட்டி வித்தரலாங்க. இப்போ எதனால் கொப்பரை உற்பத்தி வந்து சரியான நேரம்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து கருப்பு காயோட மார்க்கெட்டு 35லேருந்து 40 ரூபா இருக்குதுங்க. இந்த விழுந்த காயோட மார்க்கெட்டு 35லேருந்து 40 ரூபா கிலோ இருக்குங்க. அப்போ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் பண்ணலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் 70 ரூபா 72 ரூபா 65 ரூபா 60 ரூபா இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 30 ரூபா மார்க்கெட் குறைஞ்சிருக்குதுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 30 ரூபா 35 ரூபா மார்க்கெட் குறைஞ்சிருக்குது. அதனால தான் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் சரியான டைம்னு சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கொப்பரை வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குங்க. கலர் கொஞ்சம் மங்கலாக இருக்குங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தம்பி ஃபார்மருங்க. நேற்று வந்து அவர் வெளியே காய போட்டதுங்க. வெளியே காய போட்டது கொண்டு வந்து கொடுத்தாரு. அதனால தான் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டல்லாகுது. இதையே நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஹேர் ஆயில் இதை யூஸ் பண்ண போகிறோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மங்களா ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களை வந்து சோலார் ட்ரையர் போட சொல்கிறேங்க. அப்போ சோலார் ட்ரையர் போட்டிங்கன்னா நான் முதல்ல காட்டின கொப்பரை மாதிரி முத்தின கொப்பரை மாதிரி நல்லா தரமானதாக இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட்டில் 10 ரூபா சேர்ந்தே கிடைக்குங்க. சோலார் ட்ரையரில் காய வச்ச கொப்பரையை நேரடியாக செக்குக்காரங்க விற்றீங்கன்னா 10 ரூபா சேர்ந்து கிடைக்கும். ஏன்னா சல்ஃபர் இல்லாமல் பண்ணால் 10 ரூபா கெட்டியாக கிடைக்கும். அப்போ நீங்கள் பண்ணுற வேலைக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடச்சுன்னா கண்டிப்பாக 20 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் என்னென்னா மார்க்கெட் டவுன் மார்க்கெட்டில் பண்ணுறதை விட இப்போ டவுன் மார்க்கெட்டுங்க. இப்போ ஆரம்பித்தா மேலே ஏறும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் மேலே இருக்கும்போது ஆரம்பிச்சிங்கன்னா மார்க்கெட் 70 ரூபா இருக்கும்போது ஆரம்பிச்சிங்கன்னா 60 ரூபா வரும், 50 ரூபா வரும், 40 ரூபா வரும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுன்னா நீங்கள் செய்கிற கொப்பரை தொழிலுக்கு லாபம் கிடைக்காது. ஆனால் இப்போது மார்க்கெட் டவுனில் இருக்குது. இப்போ தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரைஸ் ஆனாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பார்ட் டைமாக பண்ணுங்கள், முழு நேரமாக பண்ணாதீங்க. ட்ரையரை போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் உடச்சி போட்டு அது பாட்டுக்கு கிடக்குது. காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வேலை செய்யுங்க. 1000 காயோ 2000 காயோ உடச்சி போட்டு ஒரு பார்ட் டைமாக பண்ணிங்கன்னா 10,000 ரூபா 20,000 ரூபா 30,000 ரூபா எவ்வளோ வந்தாலும் லாபம் தானுங்க. அதனால் தொழிலும் பழகிக்கலாம், விலையும் குறைஞ்சிருக்குது. இது சரியான நேரங்க தொழில் தொடங்குறவங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன தேங்காய் வந்து பருப்பு வந்து கொஞ்சம் குவாலிட்டி முன்ன பின்ன வந்துச்சுன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சோப்புக்கோ இல்லை வேறு ஏதோ தீபெண்ணிக்கோ இல்லை வேறு ஏதோ இந்த முட்டி வலி எண்ணெய்க்கெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி விற்பனை பண்ணிக்கலாங்க. அதனால் இது வந்து சரியான நேரமாக இருக்கும். பார்ட் டைம் ஆரம்பிங்க, முழு நேரமாக ஆரம்பிக்காதீங்க. 20,000 ரூபா 30,000 ரூபா வேலைக்கு பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ப்ளஸ்ஸு. இப்போ செய்கிற தொழிலும் ப்ளஸ்ஸாக இருக்கும். நல்லா முன்னேற்றம் அடையலாங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.